வணக்கம். படித்ததில் பிடித்தது லைப்ரரி பாகம் 2. போன எபிசோடில் ஏட்டையா லைப்ரரி பற்றி சொல்ல அரவிந்த் அதிர்ச்சி அடைந்திருந்தார். வசந்த் உடனே சொல்கிறாரு, சும்மா இருங்கண்ணே, ஏற்கனவே அவங்க பசங்களை மிஸ் பண்ணிவிட்டு தவிச்சிட்ருக்காங்க, நீங்கள் வேற பயமுடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஏட்டையா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராரு. அதில் லைப்ரரி கேஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா அரவிந்துக்கும் வசந்துக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. எல்லாமே கோர மரணங்கள். அரவிந்த் ஒரு மாதிரி போயிடுறாரு. உடனே வசந்த் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பசங்களை கண்டுபிடிச்சிடலாம் நல்ல விதமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆஃபீஸ் அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஏசி அபிநந்தன் உள்ளே இருக்கிறாரு. ஏடியாவை பார்த்துட்டு, இங்கே அரவிந்த்னு யாராவது என்னை பார்க்க வந்தாங்களா அப்படின்னோடனே, இவர் தானோன்னு என் ரூம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கே போனோன்னே ஏசி அபிநந்தன் அரவிந்த் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு, என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோட வசந்த் அரவிந்த் அதுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சா அப்படின்னா இன்னும் இல்லை அப்படின்னோட சண்முகநாதனை கூப்பிட்டு அரவிந்த் ரொம்பவே கடிஞ்சிக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஏட்டையா அந்த லைப்ரரியை பற்றியே சொல்லிவிட்டு அந்த ஃபைலை கொண்டு காட்டவும், நம்ம உடனே அந்த லைப்ரரிக்கு போகிறோம், கிளம்புங்க ஏட்டையா அப்படின்னு சொல்லவும், ஏட்டையாவுக்கு கை கால்லாம் நடுங்கிடுது. ஐயா அப்படிங்கவும், கிளம்புங்க அப்படின்னோடனே சரின்னு ஒன்றும் சொல்ல முடியாமல் அபிநந்தனும் ஏட்டையாவும் லைப்ரரியை நோக்கி கிளம்பிட்டாங்க. வசந்த் அரவிந்தை கூப்பிட்டு, நான் இந்த லைப்ரரி பற்றி விசாரித்தேன், பிரிட்டிஷ்காரவங்க காலத்தில் கட்டப்பட்டது. இதுக்கு என்ன அப்படின்னா, அதை கட்டினவரோ அவருக்கு வாரிசோ இல்லாததுனால லோக்கலில் இருக்க பெரிய புள்ளிகள் சிலர் அதை தன் வசப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதே சமயத்தில் வாரிசும் இல்லை உரிமையாளரும் இல்லை அப்படிங்கிறதுனால இதை லைப்ரரியாக மாற்றிட்டாங்க. மேபி அவங்க கூட இதெல்லாம் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறான். உடனே அரவிந்த் ஆனால் அந்த மரணங்கள் எல்லாம் பார்த்தா மனிதன் பண்ண மாதிரி இல்லையே அப்படிங்கிறாரு. வசந்த் அரவிந்தோட தோலை தட்டி கொடுத்துட்டு, ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, வெளியில் வெயிட் பண்ணுறவங்ககிட்டையும் இதை பற்றி பேசாதீங்க, ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு தலையாட்டிக்கிறாரு அரவிந்த். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க காணா போன அன்னைக்கு அந்த ஆகாஷ், ஜெகதீஷ், ராகுல், சந்திரிகா 4 பேரும் காணா போன அன்னைக்கு சாயங்காலம் காலேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த லாஸ்ட் பீரியடு ஃப்ரீ ஆனதுனால 4 பேரும் மரத்தடியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ சந்திரிகா கேட்குறா, நாளைக்கு லீவு, நாளைக்கு கூட லைப்ரரி போகணுமா அப்படின்னோன்னு ஆகாஷ் அவளை பார்த்து முறைக்கிறான். உடனே ராகுலும் ஜெகதீஷும் அவனை இது பண்ணிட்டு, வந்துருவா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் சந்திரிகா கொஞ்சம் தூங்க மூஞ்சி, விளையாட்டுத்தனம். அதுக்கு அடுத்து சொல்லணும்னா ஜெகதீஷ் அந்த மாதிரி தான். ஆனால் ராகுலும் ஆகாஷும் கொஞ்சம் சின்சியர், அது படிப்பாகட்டும் எதாகட்டும். இதுக்கு நடுவில் ஆகாஷ் 3 பேரையும் கரெக்டாக 10 மணிக்கு என் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆகாஷ் மேலே சந்திரிகாவுக்கு ஒரு பயம் உண்டு, ஏன்னா அடிக்கக்கூட செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக 10 o'clock மார்னிங் ஆகாஷ் வீட்டுக்கு 3 பேரும் போயிடுறாங்க. ஆகாஷோட அண்ணன் அரவிந்த் தான் அவங்க 3 பேரையும் ரிசீவ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆகாஷ் ஒரு 2 minutes நான் என் பேக்கில் போய் கொஞ்சம் என்னோடய ரூமில் போய் என் பேக் இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு போகிறான். அப்போது ராகுல் அரவிந்த்ட்டு, என்னாச்சு நான் இவனுக்கு இப்போல்லாம் ரொம்பவே சின்சியராக இருக்கிறான் அப்படின்னோடனே, படிப்புலையா ப்ராஜெக்ட்லையா அப்படின்னு அரவிந்த் கேட்க, ப்ராஜெக்டில் தான் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் எப்படியும் சக்ஸஸ் பண்ணி எனக்கு மேலே ஒரு படி வரணும் அப்படின்னு அவன் கொஞ்சம் வெறியாக இருக்கான், அவனை அப்படியே விட்டுருங்க. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சால் கூட அவன் உடனே திருப்பியும் விளையாட்டுத்தனமாக ஆகிடுவான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஆகாஷ் சந்திரிகா முகத்தை பார்த்துட்டு, சாப்பிட்டியா, உன் முகத்தை பார்த்தாலே சாப்பிடல அப்படின்னோன்னா 3 பேரும் அப்படியே வழியிறாங்க. நாங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் உட்காந்து நல்ல ஜாலியாக சாப்பிட்றாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க, செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 4 பேரும் கிளம்ப, அரவிந்த் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. லைப்ரரி ரீச் ஆகும்போது மணி 11, காலையில் 11 மணி ஆகுது. வண்டியை போட்டுட்டு உள்ளே போகிறாங்க. அந்த லைப்ரரி அரண்மனை இருக்கு இல்லையா, அது என்ட்ரன்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆகாஷ் உள்ளே போகும்போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ஷார்ப்பாக 4 மணிக்கு நம்ம இந்த லைப்ரரியை விட்டு வெளியில் வந்துடணும், அதுக்கு மேலே நமக்கு இந்த லைப்ரரியில் வேலை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரி சொல்கிறான். 3 பேர் இவனுக்கு வேறு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க.
லைப்ரரி உள்ளே போனதுக்கப்புறமும் ஆகாஷ் ராகுல் 2 பேரும் ரொம்ப சின்சியராக நிறைய புக்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ்க்காக கலெக்ட் பண்ணுறாங்க. ஜெகதீஷ் அவங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு இருக்கான். ஆனால் ஒரு 1 ஹவர் தான். அதுக்கப்புறம் அவன் சலிச்சிட்டு வந்து உட்காந்துடுறான். சந்திரிகா கேட்கவே வேண்டாம், ஒரு புக்ஸ் கூட எடுக்கல. சும்மா அப்படியே அந்த அரண்மனையோட சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு அறையாக உள்ளே போயிட்டு வரா. அங்கே அவ்வளோ புக்ஸ் இருக்குது. அந்த அரண்மனையோட சுவரில் இருக்க வேலைப்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஜெகதீஷ் பக்கத்தில் உட்காரவும், ஏதாவது புக் எடுத்து அவனுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தியா அப்படின்னோன்னு இல்லைன்னொன்னே ஆகாஷ் கத்துவான், இந்த அப்படி இந்த 2 புக்கையும் நீ தான் எடுத்துன்னு சொல்லி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னோடனே அவனுங்க 2 பேர்கிட்டையும், அதாவது ஆகாஷ்கிட்டையும் ராகுல்கிட்டையும் கொண்டு போய் சந்திரிகா அந்த புக்கை கொடுத்துட்டு அப்படியே வர வழியில் நைஸாக ஆகாஷ்க்கு தெரியாமல் 2-3 கதை புக் எடுத்துகிட்டு வரா. அதில் ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா டைரி ஷேப்பில் இருக்குது அந்த கவர்லாம். அந்த புக்கை பார்த்தோன்னே ஏதோ ஒரு அட்ராக்ஷன், வித்தியாசமாக இருக்கே, இப்போ என்னென்னு படிப்போமா அப்படின்னு தோன்ற மாதிரி அந்த புக்கை எடுத்துகிட்டு இருக்குது. வந்து ஜெகதீஷ் பக்கத்தில் வந்து உட்கார்றா. அவன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நான் படுக்கிறேன். இதெல்லாம் என்ன புக்ஸ்னோட கதை புக் அப்படின்னோடனே ஜெகதீஷ் வந்து அப்படியே கடிஞ்சிக்கிறான். இங்கே பாரு, நீ அவனுங்க கிட்ட திட்டு தான் வாங்க போகிற. நீ புக்கை எடுத்து கொடுக்கலன்னா கூட சும்மா இருப்பானுங்க, ஆனால் நீ கதை புக் படிக்கிறேன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், பேசாமல் இரு அப்படிங்கிறான். ஆனால் சந்திரிகா என்ன பண்ணுறா, இங்கே பாரு இந்த புக்குன்னொன்னே ஜெகதீஷ்குமே ஒரு ஆசை வந்துடுது, அந்த புக்கை பார்த்தோன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரிகா டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய் ராகுலும் ஆகாஷும் இருந்த ரூமை வெளிப்பக்கமாக தாள் போட்டுட்டு வந்துடுறா, கதவை சாத்தி. உள்ளே இருந்த 2 பேரும் படிச்சுட்டு இருந்ததுனால இவ பண்ண வேலையை கவனிக்கல. ஜெகதீஷ் அவ கூட சண்டை போடும், நீ பேசாமல் இரு, நம்ம புக்கை திறந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புக்கில் அப்படியே மூழ்கி போயிடுறாங்க. முடிக்கிறதுக்கு ஒரு 5-6 பேஜஸ் தான் இருக்கிற நேரத்தில் 2 பேரும் அப்படியே கண்ணை இருந்து தூங்கிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஆகாஷ் மணி பார்க்குறான். மணி 4 இருக்குது. அவனுக்கு அப்படியே ஒரு பதப்படப்பு அப்படியே தொட்டுக்குது. ஏய் வாட போகலாம் 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 அப்படின்னு ராகுலை போட்டு ரஷ்அப் பண்ணுறான். என்னாச்சுடா, இரு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும், உனக்கு புரியாது, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கவே முடியல. பார்த்தா அப்போ தான் அவனுக்கு தெரியுது அது லாக் ஆகிருக்குன்னு. அவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடுது. சந்திரிகாவுக்கு முதல்ல ஃபோன் அடி, நான் அவளுக்கு அடிக்கிறேன், நீ ஜெகதீஷ்க்கு கூப்பிட்டுன்னு ரொம்ப படப்படப்பாக அப்படியே தவிக்கிறான். அவனால் சரியாக டயல் கூட பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராகுலுக்கு இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். லைப்ரரிக்குள்ளே வந்தப்போவே 4 பேரும் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டதுனால அவங்களுடைய தூக்கத்தை அந்த ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படியே ஆகாஷ் வந்து கதவை ஒட்டி உட்காந்துட்டு தலையில் கையை வச்சிட்றான். மன்னிச்சிட்றான்னு ராகுல் கிட்ட ஒரே அழுக. இதை பார்த்தோன்னே ராகுலுக்கு எதுவும் புரியல. என்ன ஆச்சுடா, ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறான், இந்த லைப்ரரியில் நிறைய மர்மங்கள் இருக்குது. 6 மணி ஆனால் கதவு தானாக பூட்டிக்கும். அதே போல் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தானாக ஓப்பன் ஆகும். நான் ராத்திரி நேரத்தில் இங்கே மாட்டினவங்க யாரும் உயிரோடு வெளியில் போனதில்லை அப்படின்னு அப்படியே ரொம்ப படபடன்னு சொல்லும் போது ராகுலுக்கு அப்படியே சிரிக்கிறான். நீ என்னடா ஆச்சு, ஒருவேளை 100 வருட பழமையான அரண்மனைக்குள்ளே வரவும் உன்னை ராஜா காலத்துக்கு போயிட்டியா, நீ இதெல்லாமா நம்புற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஆனால் ஆகாஷ்க்கு உடம்புல இருந்த அந்த படப்படப்பு போகலை. மணி 6:10 ஆயிடுச்சு. யதார்த்தமாக ஜெகதீஷ் கண்ணு முழிச்சு பார்க்குறான். சந்திரிகா அப்படியே பக்கத்தில் டேபிள் மேலே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கா, சேரில் உட்காந்து. அவளை வேகமாக தட்டி எடுப்பீங்க, பாருடி மணி, அவன் திட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துக்கிட்டே போய் கதவை திறக்கிறாங்க. ஆனால் ஆகாஷ் வந்துட்டு, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா, போயிருக்கலாம்ல, ஏன் இங்கேயே இருக்கீங்க, உங்களை யார் இங்கே இருக்க சொன்னா, 4 மணிக்கு வெளியில் போக சொன்னேன்ட்டு எதையும் காதில் வாங்காமல் பார்க்க பேசுகிறான். 3 பேரும் ஒருத்தர் பார்த்து என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு ராகுல் கிட்ட கேட்குறாங்க. சந்திரிகாவும் ஜெகதீஷும். அவன் 3 பேரையும் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு முன்பக்க வாசலுக்கு வரான். ஆனால் கதவு பூட்டி இருக்குது. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்றான். இதை பார்த்தோன்னே 3 பேருக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. சந்திரிகா, இவனை ஒன்றும் பண்ண முடியாது, நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறேன் அப்படின்னு உட்காடுறான். ஆகாஷ் வந்து ராகுல்கிட்டையும் ஜெகதீஷ்கிட்டையும் ரொம்ப ஆர்கியூ பண்ணுறான். என்னை மன்னிச்சிருங்கடா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், நான் உங்கள் 3 பேரையும் பிரச்சனையில் மாற்றிட்டேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கமாக அப்படியே அலமோதுறான். எங்கேயாவது வழி இருந்தால் நான் உங்களை வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெகதீஷ்க்கும் ஆகாஷ்க்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அதை ராகுல் சமாதானப்படுத்திடுறான். படுத்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. சந்திரிகா அப்படியே ஒரு சேரில் தலை தொங்கி அப்படியே கிடக்குறா. இவங்க 3 பேரும் அவளை பார்த்துட்டு அவளோட தோற்றமே வித்தியாசமாக இருக்கவும் சந்திரிகான்னு கூப்பிட்றாங்க. அவள் எந்திரிக்கவே இல்லை. அவளை நோக்கி போகிறாங்க. அவகிட்டேருந்து ஒரு பெரும் மூச்சு சத்தம் கேட்குது. 3 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து தகச்சு நிற்கிறாங்க. பாகம் 3 தொடரும். நன்றி. படித்த